ஸ்டார்ட் பண்ணுறியா? எப்போது? சரி 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் போய் கேட்டீங்களா? சரி சரி. வண்டி மேலே தான் ஏறிச்சுல, அவர் ஏதாவது கோயிலுக்கு போய் கேட்கணும். கோயிலுக்கு போயிட்டு அவங்க சரி வீட்டுக்கு இப்போ என்ன வேணும்? ரெண்டு வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கணும். உன் பேர் என்ன? பேர் என்ன? ஓம் பிரகாஷா. பழசாமி பேர் என்ன? வீட்டோட வாசல் என்ன இருக்கு? அப்பா என்ன அப்படின்னா டைம் கொஞ்சம் சரியில்லை. நான் சொல்ல புரியுதா? ஆரம்பத்தில் நம்ம ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு வருமானம்ன்றது அது நல்லபடியாகவே வந்துட்டு தான் இருந்துச்சு. போய் பிரேக் அடிச்சுங்க நின்றதோடு சரி, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொல்ல புரியுதா? பண்ணது நம்மளுக்கு அப்படியே நின்றதோடு அதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்புறது கிடையாது. எவ்வளோ காலமாக இருக்குன்னா 1 வருஷமாகவே அது அப்படி தான் இருக்குது. உனக்கு குழந்தைகளோட அனுகிரகம் இருந்தாலும் எஷ்ட தெய்வம் இந்த அம்பாள கும்பணும்னு சொல்லிட்டுதான் வண்டியில் வந்து உழுந்து உனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு தவிர அது கெட்ட செலவும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? என்னது கெட்ட செலவும் கிடையாது. நீ அப்பவே இன்னும் வாராயம்மன் கோயிலுக்கு போய் நீ உத்தரவு கேட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா உன்னைய மேல் புத்திசாலி யாருமே கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? வேற எங்கேயோ போகிற மாதிரி போயிட்ட. சரியா? ஆமா, அது ஒரு கிரக சொன்னதுதான். சரி, இனிமேலுக்கு தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். என்னது முன்னேற்றங்கள் இருக்கும். நான் சொல்ற மாதிரி பண்ணி விடுங்க, சரியா போயிடும். சரியா சாமி? இந்த பணத்தை குறிச்சுக்கோ. இந்த எலுமிச்சை பழம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வெள்ளை கலந்து எடுத்து மஞ்சள் தடவிட்டு இந்த எலுமிச்சை பழம் இப்படி சுற்றிட்டு வந்து இப்படி மஞ்சள் இது உன்னோட பேரு, கணவரோட பேரு, குலசாமியோட பேரு, அம்மா யமன்மாராய் அம்மாவோட பேரை சொல்லிட்டு தலையை நம்ம இப்படி திடீர் பிடிச்சிட்டு கீழே இறமாயிட்டு அங்கே மிதக்க போட்டீங்க இல்லையா, அங்கே வச்சு கல் எடுத்து உடைச்சிடணும். சரியா? இந்த எலுமிச்சை பழம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல நேரமாக பார்த்து ஒரு வெள்ளை கலந்து எடுத்து மஞ்சள் தடவி இந்த எலுமிச்சை பழம் ₹1 காசு. இது மட்டும் இல்லாமல் இந்த 108 வாராயம்மனுக்கு முன்னாடி பெரிய ஆம்பளை கிணறு சொல்லலாம். அந்த சைடில் மண் என்னது சைடில் கீழே இருக்கும் மண் ஒரு குடி எடுத்துக்கோ. மண் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ₹1 காசு மட்டும் அதை வச்சு தான் நீ எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். சரியா? வச்சு நல்ல நேரம் பார்த்து இப்படி கட்டி விடணும். கட்டி விட்டுட்டு என்ன பண்ணால் உப்பு நல்லா நிரப்பி விட்டுருக்கு. கிணத்துல என்னது உப்பு நிரப்பி விட்டு அதுக்கு மேலே எலுமிச்சை பழம் முட்டையை வச்சுட்டு ஒரு வேப்பெண்ணெய் தீவும் என்னது ஒரு வேப்பெண்ணெய் தீவும்னு நினச்சி அம்மாவை நினச்சி அம்மா எனக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது 3 மாதத்துக்குள்ள வித்தியாசங்கள் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். மாதம் வித்தியாசங்கள் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு அமாவாசை ஆரம்பிக்கும். சரியா சாமி? போயிட்டோம். எப்பவுமே வண்டி எடுக்கும் போது வண்டி